எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் என்டையர் த டீம். கார்த்திக் வந்து எனக்கு ரீசெண்ட்லி தான் பழக்கம். ஷார்ட் ஃபிலிம் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப இப்போ ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காரு. நான் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கவே இல்லை. உங்கள் பேர் என்ன? சிந்துஜா. அவங்க சொன்ன மாதிரி தான் குட் டச் பேட் டச் வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் வந்து அது எப்படி பார்க்கணும் பார்க்கக்கூடாதுன்றதை சொல்லி கொடுக்கணும். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன் நல்லாவே எல்லாமே ஓப்பனப்பாகவே ஷேர் பண்ணுறாங்க. எல்லாமே ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக ஒரு விஷயத்த முன்னாடி வந்து சொல்கிறதுக்கான எல்லா விதமான ப்ராக்டிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் பண்ணணும். இது எல்லா துறையிலையுமே இருக்கிற ஒரு விஷயந்தான். நம்ம அது கரெக்டாக நடந்துக்கணும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி ஒரு நல்ல பெரிய படம் பண்ணி சமூகத்துக்கு நல்ல கருத்துள்ள படமாக கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். நன்றி. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அண்ட் இங்கே நான் மதிங்கிற கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு நான் இதுக்கு முன்னாடி லைஃப்பில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. ஷூட்டிங்க்கு அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஐ ஃபீல் வெரி ஹெவி. இது கோ த்ரூ பண்ணவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. அவர் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பிளேஸை டச் பண்ணி ரொம்ப தைரியமாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு. கார்த்திக் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் மைக். நான் என்ன பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு தெரியல. என்டையர் டீம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டாங்க. இதுக்கு குட் டச் பேட் டச்சுங்கிறது பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, பசங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். பசங்க இந்த இடத்துல பொண்ணுங்களை பார்க்குற விதம் மாறிச்சு அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாயிடும். அண்ட் நல்லா பண்ணியிருக்கோன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக மக்களுக்கு எடுத்துகிட்டு போகணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்த்திக் அண்ணாக்கு ரொம்ப எப்படி சொல்கிறது அப்ரிஷியேட் பண்ணுறேன். நல்லா இருக்குது. அண்ணா ப்ளீஸ் நீங்கள் எழுங்க ஃபஸ்ட்டு. ஸோ இவரோட ஃபஸ்ட் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து இது எனக்கு பர்சனலாக எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா நிறைய கேர்ள்ஸ்க்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும் ஒர்க் பிளேஸ் எல்லா பிளேஸ்லேயுமே. ஸோ டேரெக்டாக யாரும் வந்து சொல்ல முடியாது, லைக் அவங்களுக்குள்ளே வச்சுப்பாங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. அண்ட் தீபா மேம் அண்ட் சிந்துஜா என்னோடய ஃப்ரெண்ட் அண்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் மீடியா முக்கியமாக கண்டிப்பாக நீங்களும் எல்லாமே பார்த்து இது பண்ணியிருப்பீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். கார்த்திக் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி ஒரு ஃப்ரெண்டோட சக்ஸஸை நம்ம விட்னஸ் பண்ணும்போது இருக்குமோ அது ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அண்ட் ஹியூஜ் அப்ளாஸ் டு யூ கார்த்திக். யூ டிட் அ வெரி குட் ஜாப். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. லைக் இது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி இல்லை, இட் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் உள்ள ஒரு ஃபிலிம், அந்த ஃபீல் தான் இருந்தது. And the entire cast you did so well. Jeevitha and I don't know Sindhuja sorry. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அண்ட் தீபா மேம், போத் மேம்ஸ் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் ரொம்ப நல்ல மெசேஜ் கார்த்திக். ஸோ ஆஸ் லைக் பிரஜன் அண்ணா சொன்ன மாதிரி திஸ் ப்ராப்ளம் எக்ஸிஸ்ட் எவ்ரிவேர். ஸோ அதனால் இது ஒரு விமனோட சக்ஸஸ் எப்படி ஒரு மென் கிட்ட இருக்கோ அதே மாதிரி ஒரு விமனோட சேஃப்டியும் ஒரு மென் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால இட்ஸ் ஆல் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மென். ஸோ குட் மெசேஜ். அண்ட் ஃபைனலி ஆல் தி வெரி பெஸ்ட் கார்த்திக் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் இயர். கார்த்திக் ஒரு மாதிரி க்ரைம் பார்ட்னர். இவன் எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஒரு நல்ல ஒரு பிளாட் எடுத்து போல்டாக இந்த படத்தை பண்ணி முடிச்சிருக்கான். இது பார்க்கும்போது எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். பட் எனக்கு ஒரு சில விஷயம் பர்சனலாக கனெக்ட் ஆச்சு. அதை நான் இங்கே பதிவு பண்ண விரும்பலை. நான் உனக்கு அது அப்புறமா சொல்கிறேன், சரியா? சிந்து வந்து என் கோ ஆர்டிஸ்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இதில். அண்ட் தீபா மேடம் அவங்களோட சீரியலில் ஃபஸ்ட் சீரியலில் நான் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் ஆக்சுவலாக. எனக்கு அது ஃபஸ்ட்டு. அண்ட் எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை நீங்கள் மீடியா ப்ரெஸ் நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்கணுன்றது என்னோடய வேண்டுகோள். அண்ட் தேங்க்யூ ஃபார் திஸ். ஆமாம், இந்த கார்த்திகோட வேண்டுகோளும் அதே தான்.
ஸோ இந்த படத்துக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நாங்கள் ரொம்ப நாளாக பேசி டிஸ்கஸ் பண்ணல. இவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, எனக்கு வந்து இது எப்படி நீ விஷுவலாக காமிக்க போகிற, சில இதெல்லாம் வந்து சீக்கிரம் டக்குன்னு பிளான் பண்ணி இப்படியே பண்ணி ரிலீஸ் பண்ணியாச்சு. நீங்களும் பார்த்துட்டீங்க. ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ், எங்கள் டீமுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நான் ராணோ ஃப்ரெண்ட் நான். ஸோ இப்போ தான் நான் கார்த்திக் பிரதர் நான் மீட் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து ராணோ சொன்ன மாதிரி இது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். ஸோ அதை வந்து நல்ல முறையில் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கிய விஷயமா இருக்கும். ஸோ என்னதான் இருந்தாலும் இப்போ ஒரு டெவலப்மெண்ட்டில் வந்து நம்ம கல்ச்சர் வந்து எல்லாம் கட்ஸ் இருக்குது, தைரியமாக நம்ம வெளியே வருவோம் சொல்லுவாங்க அப்படின்ற விஷயம் இருந்தாலுமே சில விஷயங்கள் வந்து யாரும் வெளியே சொல்ல வரதில்லை. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்குது இப்போவுமே. ஸோ அதில் இந்த நம்ம ஒரு மூவி வந்து நான் ஒரு விஷயமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அண்ட் வெரி கங்க்ராட்ஸ் டு த டீம். ஸோ கிரேட் டீம் ஆக்சுவலாக. ஸோ கார்த்திக் வந்து நல்ல ஒரு டீம் வந்து செலக்ட் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி வடிவமைக்கிறது. ஸோ நல்லா இருக்கு அவங்க டீம். அவங்க பேசுறதுலேயே தெரியுது எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமா வரணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். கூடாதுன்னு நினச்சேன், பட் பேச வைக்கிறீங்க. ஓகே, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனை இந்த ஸ்டேஜில் இங்கே பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உட்காந்து அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஒரு பக்கம் அழுவ வச்சதுன்னா அவன் பேரண்டெல்லாம் மேலே கூட்டிகிட்டு வந்து ஃபர்ஸ்ட் டைமில் இது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு என்ன பேசணும் தெரியல. மெனி மோர் டு கோ. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். என்னோட லைஃப்பில் ஒரு பில்லர் ஆஃப் த ஸ்ட்ரென்த் அவர். ஆக்சுவலாக நான் என் வீட்டில் இருந்ததை விட அதிகமாக அவர் கூட தான் இங்கே வாழ்ந்துருக்கேன். ஆக்சுவலாக இவரை பற்றி பேசும்போது எனக்கு கண் கலங்கிடும். பட் பார்ட்னர், லவ் யூ. சீரியஸ்லி என் லைஃப்பில் எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஆக்சுவலாக சொல்லணும்னு நிறைய தோணுது. பட் லைஃப்பில் எப்போவுமே என் கூட இருந்துரு. எனக்கு ஃபுல் சப்போர்ட்டடு கண்டிப்பாக லைஃப் லாங் தேவைப்படுது. கண்டிப்பாக இருப்பேன்னு நினைக்கிறேன் நான். இந்த இஸ்மீர் ப்ரொடக்ஷனோட ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் அவர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே எனக்கு இதில் பில்லர் ஆஃப் தூணாக இருந்து எனக்கு எல்லா உதவியும் பண்ணது அவருக்கு தான். இந்த ஃபுல்லி கிரெடிட்ஸ் தேரும்னு நினைக்கிறேன். பார்க்குறியா? இங்கே இருக்கிற எல்லாருக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம். விடைத்தாள் ஆக்சுவலாக வந்து கார்த்தி வந்து ரொம்ப நாள் அது மீட் பண்ணோம், வாடா ஒரு பத்திரிக்கை வைக்கணும் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். என்னடா பத்திரிக்கை வைக்கிறான், என்னடா கல்யாணமா இல்லை வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா ஒன்றுமே புரியல. சரி ஓகே சொல்லி போயிட்டு மீட் பண்ணால் இப்படி திருப்புறான், அட்ரஸ் சொல்கிறான், விடைத்தாள் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறோம் வந்துடுங்க அப்படின்னா. ஸோ வந்து பார்த்தேன். இதில் ப்ளே பண்ணியிருக்கிற மேம் தீபா மேமாக இருக்கட்டும், நடித்த சிந்துஜா அண்ட் ஜீவிதா எல்லாருமே சூப்பராக ப்ளே பண்ணியிருந்தாங்க. கண்டென்ட் வைஸ் ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம் நிறையா பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே விஷயந்தான். இது வந்து நம்ம ஒரு குட்டி வயசுலேருந்து வளர்க்குற மேல் குட்டி பாப்பாக்கும் ஃபீமேல் குட்டி பாப்பாக்கும் சொல்லி வளர்க்கணும்னு நினைக்கிறேன். லைக் பேட் டச் குட் டச்ன்றதெல்லாம் மீறி இந்த டோன்ட் டச்சுன்ற விஷயத்த வந்து மெயினாக நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது நிறையா இப்போ இருந்து, ஏன்னா இது பார்க்கும்போது பயமாக இருக்குது. என்னடா இது ஒரு ஆணாகவும் இருக்குது, ஒரு பெண்ணாகவும் யோசிச்சு பார்த்தா ஐயோ இப்படிலாம் இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க அந்த கேரக்டர் பண்ணதுக்கே அவங்க உணர்ந்து சொன்னாங்க. ஸோ ஒரு மேலாக இருந்து அப்படி யோசிச்சாலும் தப்பாக இருக்குது, இப்படி யோசிச்சாலும் தப்பாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டோன்ட் டச் அப்படின்ற விஷயத்த வந்து இதுலேருந்து நான் எடுத்துக்கிறது. எஸ், தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ. அண்டு கார்த்திக்கு பெரிய வாழ்த்துக்கள் அண்ட் க்ரூக்கும் பெரிய வாழ்த்துக்கள். மோர் டு கோ, நிறைய பண்ணு கார்த்திக். எங்களோட எல்லாரோட சப்போர்ட் எப்போவுமே உங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ.